ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில எல்லாம் அரிசி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா இப்போது வின்டர் டைமுங்கிறதுனால அதிகமாக பூச்சி, குட்டி குட்டி பூச்சியும் குட்டி புழுவும் வந்துடுது. அதை எப்படி சுத்தம் பண்ணலாம் ஈஸியாங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஃபுல்லாக பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரெகுலரான ஜூஸ் வடிகட்டி இருக்குது இல்லைங்களா, அது எடுத்துக்கலாம். அதில் இப்போ பார்த்திங்க, நான் ஒரு அரை டப்பா அரிசி தான் போட்டுட்டு இதை நல்லா கையை வச்சு சலிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஜல்லடை இருக்கும், அரிசி சலிக்கிறதுக்குன்னு வச்சுருப்பாங்க, இல்லைன்னா முறை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி யாருமே யூஸ் பண்ணுறதும் கிடையாது. இப்போது அந்த மாதிரி ஜல்லடையும் நிறையா பேர்த்து வீட்லேயும் இல்லை. அதனால் இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான். இது நான் பர்சனலாக இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு பார்த்தா எவ்வளோ புழு இருக்குது பாருங்கள். குட்டி குட்டியாக அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே புழு தான். இந்த ட்ரிக்ஸை நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கப் ரைஸை நான் கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் உட்காந்து நான் க்ளீன் பண்ணுவேன். எனக்கு முடியவே இல்லை, என்னடா இவ்வளோ புழு, குட்டி குட்டி புழு இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் இவ்வளோ புழுவும் பூச்சியும் இருந்ததுன்னா எப்படி நம்ம கொடுக்க முடியும்? இது நம்ம வெயிலில் போட்டோம்னா ரைஸ் சீக்கிரம் பார்த்திங்கன்னா குழஞ்சி போயிடும். அதனால் நான் இந்த மாதிரி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணியிருக்கேன். நிறைய புழு பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், ரைஸில் ஒரு புழு பூச்சி ஒன்றுமே கிடையாது. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவுமே இது ஹெல்ப்பாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன பூச்சி கூட கிடையாது, அவ்வளோ சுத்தமாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.